இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். இந்தியனுடைய 2ஆம் பாகம் மற்றும் 3ஆம் பாகம் படங்களுக்காக லைகா பெரிய அளவுல பட்ஜெட் போட்டிருக்கிற நிலையில வசூல எடுக்க முடியாமல் திணறி வந்துட்டு இருக்காங்க. ஷங்கரால் ஏற்பட்ட இந்த நிலைமையை ஈடுகட்ட அந்த திரைப்படத்தால் தான் முடியும் என்ற நம்பிக்கையை லைகா நிறுவனமும் இங்கிருந்து வந்திருக்கு. அதாவது லைகா புரொடக்ஷனில் தற்போது அஜித்தின் விடாமுயற்சியும் மற்றும் சூப்பர் ஸ்டாரின் வேட்டையின் திரைப்படங்கள் உள்ளது. இதில் சூப்பர் ஸ்டாரின் வேட்டையின் திரைப்படத்தை ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் இயக்கி வருவதும், எனவே ஞானவேல் அவர்களை நம்பித்தான் லைகா நிறுவனமே இங்கிருந்து வந்துட்டு இருக்கு. ஏனென்றால் படத்தினுடைய கதையின் சுவாரஸ்யம் மட்டுமின்றி தினமும் எடுக்கும் படப்பிடிப்பு காட்சிகளுமே நிறுவனத்திடம் ஞானவேல் அவர்கள் கூறி வருவதும், அதோடு இந்த திரைப்படத்தில் அமிதாப் பச்சன், ராணா டகுபதி, ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் என எக்கச்சக்கமான பிரபலங்களுமே நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியாகும் வேட்டையின் படம் கண்டிப்பாக லைகாவிற்கு லாபத்தை ஏந்தி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு, மேலும் இந்தியனுடைய 2ஆம் பாகம் போல ஆலை வாரி விடுகிறதா அல்லது வேட்டையன் வெற்றியை வாரி கொடுக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஷங்கர் அவர்கள் அடுத்ததாக அஜித்துடன் கூட்டணி அமைக்க இருப்பதும் இந்த தகவல் தான் தற்போது இணையத்திலுமே வைரலாகி வருகிறது.